பரக்கத்தான திருமுடி, பரக்கத்தான அந்த திருமுடி நாளைய தினத்தில் எங்களுடைய இந்த பள்ளி வாசல்ல மேல் மாடியில ஜும்மா தொழுகைக்கு பின்னால உங்களுடைய பார்வைக்கு உங்களுக்கு பரக்கத்து பெறுவதற்காக வைக்கப்படும். எங்களுடைய தௌவத்தே இஸ்லாமி சகோதரர்கள் வருஷம் வருஷம் வைக்கின்றார்கள். திருமுடிய நாளைக்கு வந்து அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுமாறும் அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். சிராஜ் மௌலவி வாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال أيضا وإنك لعلى خلق عظيم. صدق الله مولانا العلي العظيم. சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் இமாம்கள் அவுலியாக்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய உண்மையான மோமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் இறைவா நீயே ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடேற்றத்தையும் என்றென்றும் புனிதருள்வாயாக. புனிதமிக்க மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எமக்கு எந்தெந்த கடமைகளை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றார்களோ அந்த கடமைகளை எடுத்து நடக்குமாறும் எந்த கர்மங்களை விட்டு விலகி நடக்குமாறு ஒதுங்கிக் கொள்ளுமாறு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எமக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன். பேரன்பு மிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஒரு மாதம் நம்மை வந்தடைந்திருக்கின்றது. இந்த உலகம் படைக்கப்பட்டது யாருக்காக, எவருடைய பிறப்பை கொண்டு இந்த உலகம் படைக்கப்பட்டதோ அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் ஷஃபியுல் முஸ்லிமீன் சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த மாதம் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். இந்த மாதம் வந்துவிட்டால் இஸ்லாமியர்களுக்கு முஃமின்களுக்கு உள்ளத்திலே சந்தோஷம் மேலிடும். அதே சமயம் இந்த மாதம் வந்துவிட்டால் சிலர்களுடைய உள்ளத்திலே பொறாமை ஏற்பட்டுவிடும். இப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த மாதத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறப்பு உலகம் முழுவதும் சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. உலகம் முழுவதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீலாதை கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஏன் இதை செய்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையான் திருமறையிலையும் இன்னும் ஹதீஸுல் குத்ஸியிலையும் இந்த மீலாது விழாவை கொண்டாட வேண்டும் என்று இறைவனுடைய உத்தரவு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உத்தரவு. அதனால்தான் இந்த விழாவுக்களிலே உலகத்தில் இருக்கக்கூடிய 190% கொண்டாடுகின்றார்கள், 10% தான் மறுக்கின்றார்கள். அவர்கள் மறுக்கின்றார்கள், ஆனால் அது எப்பொழுதுமே அழியாத ஒன்று. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ் பாடுவது. இந்த புகழை முதலில் பாடியவர்கள் யார் என்று நான் சிந்தனை செய்து பார்த்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மௌலிது ஷரீஃபை முதலில் ஓதியது இறைவன் தான். அல்லாஹ் தான், இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மௌலூதை முதலில் ஓதியவன். இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நபியே நாயகமே, உங்களை நாம் படைக்காவிட்டால் வானத்தை நாம் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் சொல்லுகின்றான். இன்றைக்கு இந்த வாசகத்தை நாம் சொன்னால் நம்மை பார்த்து சிறுக்குவாதிகள் பிதாத்துவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனை பார்த்து என்ன வார்த்தையை சொல்ல போகிறார்கள்? இறைவன் சொல்லுகின்றான், நபியே நாயகமே, எவ்வளவு பெருமாண்டமான இந்த வானத்தை நாம் படைத்ததே உங்களை படைப்பதற்காக வேண்டிதான். நீங்கள் இல்லை என்றிருந்தால் இந்த வானத்தை நாம் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் சொல்லிவிட்டு, ஏதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தது போதாது என்பது இறைவனுடைய நாட்டம். திரும்ப இறைவன் சொல்லுகின்றான், நபியே நாயகமே,
இந்த வானம் என்ன, உங்களை நான் படைத்திருக்காவிட்டால், உங்களை நான் படைக்க மாட்டேன் என்று இருந்தால் இந்த பூமியையும் நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் சொல்லுகின்றான். வானத்தை படைத்திருக்க மாட்டேன் என்றான், திரும்ப பூமியை படைத்திருக்க மாட்டேன் என்றால், ஆனாலும் இறைவனுக்கு இன்னும் என்னுடைய ஹபீபை ஏதாவது சொல்லி சொல்லி புகழ வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஆசை. திரும்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே நாயகமே, இந்த வானம் என்ன, பூமி என்ன, இந்த வானம் பூமி இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய எத்தனை கோடான கோடி படைப்புகள் எத்தனையும் இருக்கின்றதோ அவைகள் அத்தனையும் படைத்ததே தாங்களுக்காக வேண்டித்தான். நீங்கள் இல்லை என்றிருந்தால் வானத்தையும் படைத்திருக்க மாட்டேன், பூமியையும் படைத்திருக்க மாட்டேன், கடலையும் படைத்திருக்க மாட்டேன், மலையையும் படைத்திருக்க மாட்டேன். எத்தனை கோடான கோடி படைப்புகள் இந்த உலகத்தில் இருக்கின்றதோ அத்தனை கோடான கோடி படைப்புகளை நாம் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான் என்று சொன்னால், இதை விட யாருங்க எங்களை புகழ்ந்துட்டோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இறைவன் இப்படி புகழ்ந்ததை விட நாங்க இப்படி புகழ்ந்திருக்கிறோம். இந்த அளவுக்கு போயிட்டோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழுடைய உச்சி இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் இப்படித்தான், அவனுடைய எல்லை இந்த அளவுக்கு சென்று விட்டது, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளும் தாங்களுக்காக வேண்டி தான் படைத்தேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான். அதன் காரணத்தினால்தான் இந்த புகழ் பாடலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த மாதத்தை நாம் கொண்டாடுவது இறைவனுடைய உத்தரவு எமக்கு. எனவே அதற்குரிய அடுக்கடுக்கான குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றது. என்னுடைய தலைப்பு சுப்ஹான மௌலூது சுந்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறப்பு என்பதை பற்றி தான். அதனால் சுப்ஹான மௌலூதுக்கு வர வேண்டியிருக்கின்றது. முந்தைய சில அறிமுகங்களை செய்து கொள்கின்றேன். சுப்ஹான மௌலூது, இந்த சுப்ஹான மௌலூது என்றால் ஏதோ புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது போலும் அல்லது ஏதோ புதுசா வந்தது போலும் தான் மக்கள் பார்க்கின்றார்கள். இந்த சுப்ஹான மௌலூது என்றால் அதனுடைய கருத்து தூய்மையான பிறப்பு. யார் தூய்மையான பிறப்பு? யாருடைய பிறப்பை பற்றி சொல்ல போகின்றார்கள்? எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பு, பிறப்பின் சிறப்பு, அவர்களுடைய வரலாறு, இவைகளை உள்ளடக்கியதுதான் இந்த சுப்ஹான மௌலூது. இதை கோர்வை செய்தவர்கள் யார்? இன்று நேற்று பிறந்தவர்களா? இல்லை, இதை கோர்வை செய்தவர்கள் அந்த கிதாபிலேயே போடப்பட்டிருக்கின்றது. இரண்டு பேர்களுடைய பெயர்கள் போடப்பட்டிருக்கின்றது. ஒன்று, உலகமே போற்றி புகழுகின்ற, அவர்களை பார்க்க ஒரு அறிவாளியை இந்த இன்றைய விஞ்ஞான உலகம் தேடிக்கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி, அவர்களுடைய கிதாபு, அவைகளை சொல்லினால் சொல்லி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட மாமேதை ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோர்வை செய்தது சுப்ஹான மௌலூது ஒரு சொல்லின்படி. இன்னொன்று முஹம்மது மதனி என்று சொல்லக்கூடியவர்கள் கோர்வை செய்தார்கள் என்று இன்னொரு கூற்றின்படி. எனவே சுப்ஹான மௌலூதினுடைய அதிகளிலே போடப்பட்டு இருக்கின்றது. உஹுது ஸலாத்து மஅஸ்ஸலாமி சர்மதி என்று சொல்லக்கூடிய அந்த பைத்துல கடைசியாக ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் முஹம்மது இப்னு முஹம்மது என்று சொல்லக்கூடியவர்கள் இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயர். ஏதாவது ஒரு புத்தகத்தை கோர்வை செய்தால் அந்த புத்தகத்தில் தன்னுடைய பெயரை போடுவதை இமாம்கள் அதிகமாக குறைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த அளவு முகஸ்துதி ஏற்பட்டு விடாமல், அவர்களுக்கு பெருமை வந்து விடாமல் இருப்பதற்கு தன்னுடைய பெயரை நேரடியாக போட மாட்டார்கள். ஏதாவது ஒரு பைத்துகளில் லேசாக வைத்திடுவார்கள், இது நான் தான் கோர்வை செய்தேன் என்பது. அதே போல இமாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பெயரை தான் வைத்திருக்கின்றார்கள். அந்த உஹுது ஸலாத்தை பத்தி கடைசி அடி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முஹம்மது இப்னு முஹம்மது என்று வரும். அது கஸ்ஸாலி இமாமுடைய அவர்களுடைய பெயர் தான். எனவேதான் அதிகமான சான்றிதழ்கள் இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த சுப்ஹான மௌலூதை கோர்வை செய்திருக்கின்றார்கள் என்பதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்ப பிறந்தவர்கள்? அவர்களுடைய காலம் இன்று நேற்றாண்டு கேட்டால் நிச்சயமாக கஸ்ஸாலி இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 445 அந்த வருட காலங்களில் இருந்தவர்கள். கிட்டத்தட்ட இந்த சுப்ஹான மௌலூது கோர்வை செய்து 900 வருடங்கள் ஆகின்றது. எத்தனை வருடங்கள்? 900 வருடங்கள். இன்றைக்கு இந்த சுப்ஹான மௌலூதை எதிர்ப்பவர்களுடைய மாப்பவும் பிறந்தில்லை, அப்பவும் பிறந்தில்லை. யார் எழுதின அந்த காலத்தில் இருந்தவர்கள் அவர்களுடைய வங்கிசமே இருந்திருக்காது. அப்படி ஒரு நிலைமையில கோர்வை செய்யப்பட்ட சுப்ஹான மௌலூதை இன்று நேற்று முளைத்த காளான்களை போல இருக்கக்கூடியவர்கள் அதுல குறக்காணுங்களாம். குறக்கான்றது அதில் அல்ல, தன்னுடைய அறிவில் இருக்கக்கூடிய குறையை வெளிப்படுத்துகின்றார்கள் மக்களுக்கு மத்தியில்.
தன்னுடைய அறிவில் இருக்கக்கூடிய குறையை வெளிப்படுத்துகின்றவர்கள் தான் இந்த வஹாபிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சுப்ஹான மௌலூதில் பிழை கிடையாது. ஏனென்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போற்றி புகழ்ந்து புகழ்ந்து பல காவியங்களை படித்திருக்கின்றார்கள். இன்று கூட நான் சுப்ஹான மௌலூதை முழுசாக உங்களிடத்துல கருத்து சொல்லி அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று இன்றுதான் கொஞ்சம் சிந்தனையோடு பார்த்தேன். சுப்ஹான மௌலூதை பார்த்ததும் தான் விளங்கினேன். இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த மௌலூதை கோர்வை செய்திருக்கின்றார்கள் சொன்னால் எப்படிப்பட்ட அவர்கள் விரிவான ஒரு நோக்கத்துடன் விரிவான அறிவுள்ளவர்கள், அவர்கள் இவ்வளவு பிரமாண்டமான ஒரு இமாம் கோர்வை செய்து முழுசாக என்னால் சொல்லி முடிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டேன். பார்த்தான் 2 வரிகள் தான், 2-3 வரிகளை பார்த்ததும் இதை சொல்ல போனாவே அவர் பைத்திருமே என்று என்னுடைய அறிவு கேட்டியது. ஆனால் என்னை விட மூத்தோளமாக்கல் செல்வதாக இருந்தால் ஒரு வரி அல்ல, ஒரு துண்டு வரை சொல்வதற்கும் அவர்களுக்கு 2-3 அவர்கள் பிடித்துவிடும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எனவேதான் அதிலே இருக்கக்கூடிய முதல் அடிகளுக்காவது அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசையினூடாக இதோ உங்கள் முன்னால் நிற்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த சுப்ஹான மௌலூதுக்குள் வரலாறுகள் அடக்கப்பட்டிருக்கின்றது. இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா வரலாறை படிக்க வேண்டும் என்று குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். குர்ஆனிலே பல வசனங்களை வரலாறை படிக்க வேண்டும் என்று இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். 12வது சூரா 111வது வசனத்தில், 7வது சூரா 176 வசனத்தில், அது போன்று அடுக்கடுக்கான சூறாக்கள் இருக்கின்றது. இத்தனையிலும் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் வரலாறை படியுங்கள். ஃபக்ஸஸல் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன் லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். இது போன்ற ஏராளமான ஆயத்துக்கள் வரலாறு படிக்க வேண்டும், நபிமார்களுடைய வரலாறை படியுங்கள் என்று இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு வலியுறுத்துகின்றான். எனவே அந்த வரலாறுகளுடைய சாராம்சத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய வரலாற்றினுடைய சாராம்சத்தை இந்த சுப்ஹான மௌலூதுக்குள் பதிய வைத்திருக்கின்றார்கள். முதலாவதாக இந்த சுப்ஹான மௌலூதில் யா நபி பைத்து இடம்பெறுகின்றது. யா நபி பைத்து சுப்ஹான மௌலூதில் இடம்பெறுகின்றது. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். இந்த யா நபி சலாம் அலைக்கும் என்றால் எங்காவது சிறுக்கு வருமா? நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, சலாம் உண்டாவதாக என்று சொல்லுகின்றோம். அப்படியே சிறுக்கு வருவதாக இருந்தால் அதை செய்தவன் முதலில் இறைவன். ஏனென்றால் இறைவன் சொல்லுகின்றான், யா அய்யுஹன் நபி. எத்தனையோ இடத்துல குர்ஆனில் யா அய்யுஹன் நபி இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதம் வ பஷ்ஷிரன் வ நதீரா என்று இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே குர்ஆனில் கூறப்பட்டதுதான் யா நபி என்கின்றோம். அதே போன்று யா ரசூல் சலாம் அலைக்கும், யா அய்யுஹர் ரசூல் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். எத்தனையோ இடங்கள் யா அய்யுஹர் ரசூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ரசூல் என்ற வார்த்தையை கொண்டு அழைத்திருக்கின்றார். 2 வரிகளில் சிறுக்கு இல்ல என்று ஆச்சு. மூன்றாவதாக யா ஹபீப் சலாம் அலைக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர்களில் இந்த ஹபீப் என்பதும் ஒன்று. ஹபீப் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறைவனுடைய உற்ற நண்பர். எங்கட பாஷையில சொல்வதா இருந்தால் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இறைவனுடைய உற்ற நண்பர். எந்த அளவுன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எதை நினைக்கின்றார்களோ அதை இறைவன் செய்து முடிப்பான். அதுதான் ஹபீப். ஹலீல் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹலீல் என்றால் இறைவனிடத்தில் கேட்டுதான் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ஹலீலுக்குரிய சட்டம். ஆனால் ஹபீப் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எதை நினைத்தார்களோ அதை இறைவன் செய்வான். அதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றது, நேரம் இடம் கொடுக்காது. ஏனென்றால் கஅபா மாறியதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மனதால நினைச்சதை இறைவன் திருப்பி விட்டான். காபத்துல்லாஹ்க்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் இருந்த கஅபாவை இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பியது, இந்த மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் திருப்பியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதால நினைச்சதுதான் இறைவன் செய்தான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது ஏசினால் பதில் கொடுப்பது இறைவன். இது பல ஒரு லிஸ்டே இருக்கின்றது, அதை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. எனவே இந்த ஹபீபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேர் நாமத்தை சொல்லி சிறப்பு பெயரை சொல்லி அழைத்திருக்கின்றார்கள், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத்தை போடுகின்றார், ஸலவாத்து சொல்லுகின்றார். இப்படி இந்த 4 வரிகளிலுமே எந்த விதமான குழப்பமும் கிடையாது என்று ஆயிற்று. அடுத்ததாக அஷ்ரகல் பத்ரு அலைனா ஃபக்தஃபத் மின்ஹுல் புதூரி. அஷ்ரகத் பத்ரு அலைனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பார்த்து அந்த இமாம் அவர்கள் எப்படி புகழ்ந்து பாடி இருக்கிறார்கள் சொன்னால், எங்களின் மீது ஒரு பூரண சந்திரன் உதயமாகி விட்டார், எங்களின் மீது ஒரு பூரண சந்திரன் வந்து விட்டார். ஃபக்தஃபத் மின்ஹுல் புதூரி.
அவர் வந்தவுடனே மேலே இறங்கிக் கொண்டிருந்த இந்த ஃபுல் மூன் இருக்கின்றதல்லவா, பூர்ண சந்திரன், அந்த சந்திரனுடைய வெளிச்சங்கள் எல்லாம் அப்படியே மங்கி போய்விட்டது என்று சொல்லி புகழ்கின்றார். அப்படி என்றால் இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பார்த்து ஃபுல் மூன் என்று வர்ணிக்கின்றார். அதுவும் அவருடைய வெளிச்சத்தை கொண்டு, ஒளியை கொண்டு இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஒளிவுகளும் மங்கிவிட்டது என்று இந்த புலவர் இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புகழ்ந்து சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யானபி பைத்துக்கு முந்தின ஹிகாயத்துல பெரிய ஒரு வரலாறே வருகின்றது. அதை சொல்லிக் கொண்டிருப்பதற்குரிய அவகாசம் கிடைக்காது, சுருக்கமாக சொல்லுகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூரை முஹம்மதியாவை இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலே படைத்து வைத்தான். ஆரம்பத்திலேயே படைத்தான். தன்னிலிருந்து படைத்தது முதல் படைப்பு நூரை முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய படைப்பு தான், அவர்களுடைய ஒளியை தான். இப்படி இந்த ஒளியை படைத்தது இன்று சிலர்களுக்கு அதிலேயும் சந்தேகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியை முதல்ல படைச்சா, அல்லது தண்ணியை முதல்ல படைச்சா, அல்லது கலமை முதல்ல படைச்சா, எதை படைச்சது என்று கூட அதிலேயும் கூட சந்தேகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒளியை தான் முதலில் படைத்தான் என்பது எங்களுடைய ஷேகுமார்கள், இறைநேசர்கள், நல்லவர்கள் அத்தனை பேருடைய தீர்ப்பும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியை தான் படைத்தான் முதலில். ஆனால் சுன்னத் வல் ஜமாஅத்ல நாங்கள் சுன்னத் ஜமாஅத் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் சுன்னத் ஜமாஅத். சிலர்கள் இருக்கின்றார்கள், ஷேகுமார்கள் என்று சொன்னா ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஆதாரம் தந்தால் தான் ஒத்துக்கொள்வோம் என்று சொல்லக்கூடியவர்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூரை முஹம்மதியாவை தான் இறைவன் முதலில் படைத்தான். நீங்கள் ஆதாரத்தின் அடிப்படையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கலமே தான் முதலில் படைத்தான் என்ற வார்த்தை வைத்தீர்களே, ஆனாலும் அந்த கலமன் ரசூலுல்லாஹ் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கின்றோம் தெரியுமா? கலம் என்பது இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த படைப்புகளில் முதல் படைப்பாக இருந்தாலும் கலம் செய்கின்ற வேலை என்ன? கலம் என்றா பேனா. இந்த பேனா செய்கின்ற வேலை தன்னுடைய உள்ளத்துல எது இருக்குதோ அது அப்படியே புத்தகத்தில் எழுதும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கும். நாங்க எதை நினைக்கிறோமோ அதை கையால் அப்படியே எழுதி வைக்கும். இந்த வேலையை தான் கலம் செய்து, பேனா செய்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் என்ன? ரசூல். இந்த ரசூல் என்றால் தூதுவர். அவங்க செய்யற வேலை என்ன? அல்லாஹ்விடத்தில் இருக்கிற விஷயங்களை எங்க இடத்துல கொண்டு வந்து வைக்கிறது. ரெண்டு பேருடைய வேலையும் ஒன்றுதானே. அப்ப கலம் என்று இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதும் எமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே தான். அதனால் தான் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய முதல் படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை தான் குர்ரத்துல் அரிப் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் அன மின் நூரில்லாஹ் வ குல்லி ஷைஇன் மின் நூரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய ஒளியில் நின்றும் படைக்கப்பட்டவன், என்னுடைய ஒளியில் இருந்து தான் மற்ற அண்ட சராசரங்கள் அத்தனையும் படைக்கப்பட்டது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூரை முஹம்மதியாவை இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற படைப்புகளை படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னால் படைத்து வைத்திருந்தான். அந்த நூறு தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தது. தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்த வேளையில மற்ற ரூஹுகளை எல்லாம் ஆலமுல் அர்வாஹ்ல படைத்தான் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா. ஆலமுல் அர்வாஹ்ல மற்ற ரூஹுகளை எல்லாம் படைத்து வைத்திருக்கும் பொழுது ஒவ்வொரு ரூஹ், நபிமார்களுடைய ரூஹுகள் எல்லாம் மின்னிக் கொண்டு இருந்தது. மின்னிக் கொண்டு இருந்தது நபிமார்களுடைய ரூஹுகள், இறை நேசர்களுடைய ரூஹுகள் மின்னிக் கொண்டு இருந்தது. எப்படி லைட்டுகளை போட்டா மின்னுமோ அதை போல மின்னிக் கொண்டு இருந்தது. இப்ப நாங்க விண்ண பார்க்கின்றோம், விண்ணில பார்த்தோன்னு சொன்னா நட்சத்திரங்கள் எல்லாம் மினுங்கிக் கொண்டு இருக்கும். அந்த மினுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் பவலாயிட்டோம்னு சொன்னா சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுத்ததும் மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் மின்னிக்கொண்டு தான் இருக்கும். ஆனா சூரியனுடைய வெளிச்சம் தான் முழுக்க முழுக்க பிரகாசம் கொடுக்கும். அதுபோல மின்னிக்கொண்டு இருக்கின்ற வேளையில இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துக்கு எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூரை முஹம்மதியாவை கொண்டு வருகின்றான். நூரை முஹம்மதியாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நூரை முஹம்மதியாவை அந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்ததும் எப்படியெல்லாம் மின்னிக்கொண்டு இருந்த அந்த நபிமார்கள், இறைநேசர்களுடைய ஒளிவுகள் எல்லாம் மங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒளிவுதான் பிரகாசம் கொடுத்தது. அதை தான் பஹ்தஃபத் மின்ஹுல் புதூரி,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒளிவுதான் அந்த இடத்தில் மிகவும் பிரகாசம் கொடுத்தது. அப்படி பிரகாசம் கொடுத்ததும் மற்ற நபிமார்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், இவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றதே இந்த நூறு, இது எங்க, இது யாருடையது என்று கேட்டபோது இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூற முஹம்மதியாவை பற்றி அவர்களுடைய மௌலூதை இந்த ஆலமுத் துன்யா படைக்கப்படுவதற்கு முன்னால் ஆலமுல் அர்வாஹ்ல வைத்த மௌலூத் ஓதி விட்டான் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா. இந்த நபி இப்படிப்பட்டவர், இங்க இந்த காலத்துல வருவாங்க, நீங்க அந்த காலத்துல நீங்க நபியாக இருக்கும் பொழுது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் உங்களுடைய நபித்துவத்தை நீங்க நிப்பாட்டிட்டு அவரைத்தான் பின்பற்றணும் என்றதெல்லாம் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆலமுல் அர்வாஹ்ல வைத்த ரசூலுல்லாஹுடைய மௌலூதை ஓதி விட்டான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த சிறப்புகள், இப்படிப்பட்டவர்களாக இருக்கின்ற இந்த சிறப்புகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆலமுல் அர்வாஹிலே கொடுக்கப்பட்டது. அந்த விஷயத்தை தான் முதல் அடியிலேயே கொண்டு வந்து வைக்கின்றார்கள். எப்படி கொண்டு வந்து வைக்கின்றார்கள்? அஷ்ரகல் பத்ரு அலைனா ஃபக்தஃபத் மின்ஹுல் புதூரி, எங்களுக்கு ஒரு பூர்ண சந்திரன் உதயமாகினாங்க. அந்த உதயமாகினதுல இருந்த ஃபுல் மூன் அப்படியே ஒளி மங்கி போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்ததும் அந்த ஃபுல் மூனாக இருந்த பூர்ண சந்திரனாக இருந்தது ஒளி மங்கி போய்விட்டது என்று அழகான முறையில பைத்தரியின் மூலமாக இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புகழ்கின்றார்கள் என்று சொன்னால் இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமானதா? இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டவை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகின்ற விடயம். அது மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் சொல்கின்றார்கள், அஷ்ரகல் பத்ரு அலைனா ஃபக்தஃபத் மின்ஹுல் புதூரி மிஸ்ல ஹுஸ்னிக மா ரஅய்னா கத்து யா வஜ்ஹ ஸுரூரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஜோதியான அந்த அழகான முகம், அவர்களை போன்ற ஒரு அழகை நாம் பார்த்ததில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அழகான முறையிலே புகழ்ந்து வைத்திருப்பதுதான் சுப்ஹான மௌலூது. அடுத்தடியிலே சொல்லுகின்றார், அந்த ஷம்சுன் அந்த பதுருன், அந்த ஷம்சுன் அந்த பதுருன். என்ன வார்த்தையை சொல்லிக் கொள்கின்றார்? அந்த ஷம்சுன் யா ரசூலல்லாஹ், நீங்க தான் சூரியன் என்று சொல்லுகின்றார்கள். நீங்க தான் சூரியன் என்று சொல்லுகின்றார்கள். சூரியன் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சூரியனுக்கு ஒப்பாக்க முடியுமா என்று சிந்தனை செய்து பார்க்கின்றார்கள். திரும்ப சொல்லுகின்றார்கள், சூரியன் பகலிலே வரும், இரவிலே மறைந்து விடும். யா ரசூலல்லாஹ், நீங்க சூரியன் அல்ல, அந்த பத்ருன், நீங்க வந்து ஃபுல் மூன், நீங்க முழு சந்திரன் என்று சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு பார்க்கின்றார்கள், சந்திரனும் இரவுல வந்துட்டு காலையில மறைஞ்சிடுமே, இப்ப எதை வச்சுங்க புகழ்றது? அந்த ஷம்சுன் சொல்லியாச்சு, அந்த பத்ருன் சொல்லியாச்சு. கடைசியில ஏழாக மட்டும் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி சொல்லுகின்றார்கள், அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் அந்த நூரன் ஃபௌக நூர். யா ரசூலல்லாஹ், நீங்க ஒளிக்கு மேல் ஒளிக்கு மேல் ஒளிக்கு மேல் எல்லாத்துக்கும் மேல் நீங்க தான் ஒளி. யா ரசூலல்லாஹ், சூரியனும் இல்ல சந்திரனும் இல்ல, அதெல்லாம் துச்சம் உங்களுடைய ஒளிவுக்கு முன்னால. நீங்க தான் முழுக்க முழுக்க ஒளி விளக்கு என்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அழகாக பாடியதுதான் இந்த சுப்ஹான மௌலூது. இது சிறுக்கா? ஒரு மனுஷனை புகழ்றது சிறுக்கா? எந்த வாப்பா பத்தி நான் புகழ்றேன், ஈக்கிரத்தை புகழ்றேன்னு சொன்னா எவனாச்சும் வந்து ஏண்டா வாப்பா புகழ்ற, அது சிறுக்கா போச்சே என்று சொன்னா எப்படியெல்லாம் கோபம் வரும், எப்படியெல்லாம் மாத்திரம் வரும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இப்படியான வார்த்தைகளை கொண்டு புகழும் பொழுது யாராவது இதை எதிர்த்தால் எமக்கு தேவையில்லாத வேலை. இந்த ஹஸரத் எப்ப பார்த்தாலும் விமர்சனத்துக்குரிய விஷயத்தை தான் பேசுறாரு, எப்ப பார்த்தாலும் மத்தவனுக்கு அட்டாக் பண்ணி கூட தான் பேசுறாரு. இதுதான் இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. எங்கட சமுதாயம் அடுத்தவங்க விடுங்க, ஆனா எங்கட சுன்னத் ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த நோமலா சேப்பா பேசுற ஹஸரத் மார தேடி போவாங்க. நோமலா சேப்பா பேசுற ஹஸரத் மார் எல்லாத்தையும் பேசணும், ரசூலுல்லாஹி புகழ மட்டும் தான் சொல்லணும், ஆனா இகழ்ந்தவர்களை பத்தி பேசக்கூடாது. இப்படி சொல்லக்கூடியவர்கள் நன்றாக நினைவைத்துக் கொள்ள வேண்டும், முனாஃபிக்கை பார்க்க வேண்டும் என்றால் அவனைத்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை மாத்திரம் சொல்லி இகழ்பவர்களை இகழவில்லையோ அது அல்லாஹ் செய்ததற்கு மாற்றம். இறைவன் எப்படி குர்ஆனிலே சொல்லுகின்றான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸி தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்க நன்மையை ஏவணும், தீமையை தடுக்க வேணும். நன்மையை மட்டும் ஏவினா தான் எங்களுக்கு சல்லி கிடைக்கும் என்று சொல்லியிருந்தா அப்படி செய்யுங்க, ஒரு பக்கம் மட்டும் தான் எடுத்துக்கொள்ளுறீங்க. ஆனா தீமையை தடுப்பவர்களை நீங்கள் இவர்கள் வேண்டாம், இவர்கள் விமர்சனத்துக்குரியார் சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா இறைவனுடைய கூற்றுக்கு மாற்று.
இறைவன் சொன்ன வார்த்தைக்கு மாற்றம். இறைவன் சொன்னான், நீங்க நன்மையை ஏவமோனும் தீமையை தடுக்க மோனும். அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழணும், புகழ்ந்து கொண்டே இருக்கணும். யார் புகழை தடுக்கிறார்களோ அவர்களையும் தடுக்கணும். அதுதான் இறைவனுடைய கூற்று. இறைவனும் கூட நம்ம பக்கம் தான் இருக்கிறான். இறைவன் எப்படி தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டே வந்தான் குர்ஆனில் எல்லாம். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, நீங்கள் உலகத்தாருக்கு ரஹ்மத்து. இன்னும் வைனக்கல் ஆலா ஹுலுகின் அதீம். நபியே நாயகமே, நீங்கள் வலுப்பமான நற்குணத்திலே இருக்கின்றீர்கள். வரஃபானா லக திக்ரக். நபியே நாயகமே, உங்களுடைய புகழை கீர்த்தியை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கின்றோம். இப்படி இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான குர்ஆன் வசனங்களை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்திருக்கின்றான். ஒத்துக்கொள்கிறீர்கள் தானே? அதே போன்று இகழ்ந்தவனையும் இறைவன் இகழ்ந்திருக்கின்றான். பெருமானாரை யார் தோசனித்தார்களோ, பெருமானாருக்கு எதிராக வந்தார்களோ, இறைவனும் ஏசி இருக்கின்றான். எப்படி ஏச்சு தெரியுமா? நாங்க சரி வார்த்தைகளை அளவோட வச்சுதான் ஏசுகிறோம். ஆனா இறைவன் நேசிய வார்த்தையை சொன்னால் பள்ளிவாசலில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து வலீத் இப்னு முகீரா என்று சொல்லக்கூடிய முனாஃபிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்து பேசுகின்றான், அவர்களை தோற்றுகின்றான், ஏசுகின்றான். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தின் நாயகம், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலையை வளைத்துக் கொண்டு சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான் தெரியுமா? புகழ்ந்துட்டு மட்டும்தான் போகணும், இகழ்ந்தவன சும்மா இருக்கணும்னு சொன்னா அன்றைக்கு அல்லாஹ் சும்மா இந்திக்கணும். அன்றைக்கு அல்லாஹ் சும்மா இந்திக்கணும். ஆனா அல்லாஹ் சும்மா இருக்கல்ல. அல்லாஹ் சொன்னான், யா ரசூலல்லாஹ், உங்களை இழந்தானே அந்த வலீத் இப்னு முகீரா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஹம்மாஸிம் மஷ்ஷாஇம் பினமீம் மன்னாஇல் லில் கைரி முஅததின் நஸீம் உதுல்லிம் பஅத ஸாலிக ஸனீம். யா ரசூலல்லாஹ், உங்களை குறை சொன்னவன் அவன் ஒரு கோல்காரன், அவன் ஒரு புறம் பேசுறவன், அவன் ஊர் மக்களுக்கு இடையில வம்பு இருக்கிறவன் என்றெல்லாம் சொல்லிட்டு உதுல்லிம் பஅத ஸாலிக ஸனீம், அவன் ஒரு ஹராத்துல பிறந்தவன். இறைவன் சொன்னான் அவன் ஒரு ஹராத்துல பிறந்தவன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் கிளம்புகின்றார்களோ அவர்களை ஏசுவது, அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பது இறைவனுடைய கட்டளை. இறைவன் அப்படித்தான் செய்தான் என்பது. அப்படி செய்யாமல் நியூட்ரலா போறதாக இருந்தா, சல்லிக்கு அடிபணிந்து இப்படி பேசினால் தான் பயம் கிடைக்கும் என்று பேசுவதாக இருந்தால் அவர்களை தான் பார்த்துக் கொள்ளுங்கள் முனாஃபிக்கீங்களுடைய பட்டியலில். அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள் முனாஃபிக்கீங்கள் பட்டியலில். சஹாபாக்கள் அப்படி இருக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏசும் பொழுது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புகழ்ந்து படித்தார்கள், வாளையும் மேந்தினார்கள் சஹாபாக்கள். யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்க, இவனை நான் கொல்லுறேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா வாளை உருவிய சரித்திரம் தெரியாதா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாளை உருவினார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக பேசியவர்களை கொலை செய்வதற்கு. இப்படிப்பட்ட பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து மட்டும் இருக்கவில்லை, இகழ்பவர்களை எதிர்த்தும் நின்றார்கள் என்பதுதான் குர்ஆனுடைய அத்தாட்சியும் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை புகழ்கின்ற பொழுது சில முனாஃபிக்குகளுக்கு கோபம் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழக்கூடாது, அன்னவர்களுடைய மீலாதை கொண்டாடக்கூடாது என்று இன்று பத்திரிகைகளில் வானொலிகளில் இப்படியெல்லாம் விளம்பரம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சொன்னால் இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் யாருன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடன் போர் புரிகின்றார்கள். அல்லாஹ்வுடன் தான் இவர்கள் போர் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த செய்தி வருகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கின்றார்கள். பிறந்ததும் அபூ லஹப் தன்னுடைய சகோதரனுக்கு பிள்ளை கிடைத்திருப்பதை அறிந்து கொள்கின்றார்கள். சுவைலபத்துல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய அடிமை பெண் அபூ லஹபிடம் வந்து சொல்லுகின்றார், உங்களுடைய சகோதரனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்று சொன்னால் அபூ லஹப் ரசூலுல்லாஹ் யாரென்றும் தெரியாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பும் தெரியாது, இவர் உலகத்துக்கு அருட்கொடையனும் தெரியாது, இவர் தான் நல்ல மனிதர் என்றும் தெரியாது, எதுவுமே தெரியாமல் இருக்கும் பொழுது அபூ லஹப் அந்த சுவைலபத்துல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய அடிமை பெண்ணை உரிமையிடுகின்றார். உரிமையை விட்டு இன்றையிலிருந்து உனக்கு விடுதலை என்று கொடுத்ததும் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அபூ லஹபுக்கு என்ன பரிசு கொடுத்தான்? திங்கட்கிழமை இரவு வந்தா திங்கட்கிழமை நாளில அவன் நரகத்தில் இருந்தாலும் அவனுடைய கையினால
ஒரு இதையான ஒரு நீர், சுவையான ஒரு நீர் அவனுக்கு கிடைப்பது என்று சஹீஹான ஹதீஸ் மூலமாக பதியப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது அபூ லஹபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை அறியாமல் அவன் விடுதலை கொடுத்திருக்கின்றான். ஆனா இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எதிராக வானொலிகளில் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களே, நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சமைக்கும் பொழுது, வீட்டில் சோறாக்கும் பொழுது இஸ்லாமிய நிகழ்ச்சி தான் என்று ரேடியோவை போட்டு விட்டு நீங்க சோறாக்குறீங்க. ஆனா போறது முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு முரணான கருத்துக்கள் தான். அதுல சமீபத்தில் தான் அந்த ரேடியோவில் பேசக்கூடிய மரீனா ரிஃபா என்று சொல்லக்கூடியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது தேவையில்லை, அவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய அன்னதானங்கள் தேவையில்லை, அந்த நாள் எமக்கு விடுமுறையே தேவையில்லை என்று விமர்சனங்களை பத்திரிகையிலே எழுதியவர் இவர் தான் காலையில பேசிக் கொண்டிருக்கிறார். பெண்கள் எல்லாம் மாதர் மஜ்லிஸ் என்று அழகா ரேடியோ போட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு எதிரான கருத்தை சொல்லக்கூடியவர்களுடைய ரேடியோவை நீங்க போடுறதை விட அந்த நேரத்தில் உங்களோட ரேடியோ உடச்சே போடுங்க, கேட்கிறத விட உழைச்ச போடுங்க. இப்படியான வானொலிகள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய விஷயங்களை கேட்பதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். இப்படி சொன்னவ அபூ லஹப் என்ன சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்த நாளை முன்னிட்டு உரிமை ஆயிடுறான். உங்களுக்கு ஹாலிடே எடுத்துக்கோங்க, இந்தியால இருந்து நீங்க இந்த நாளை உங்களுக்கு விடுதலை என்று சுயலிதத்தில் அசமைக்கு கொடுத்தான். அதே போன்று எங்க அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குது? இந்த அரசாங்கம் மட்டுமில்லை, இதற்கு முன்னால வாழ்ந்தவர்களும் உலகம் முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளையில லீவு கொடுத்திருக்கின்றது. எந்த அளவு லீவு தெரியுமா? சிங்கள மக்கள் விளங்கி வச்சுக்கிறாங்க. குர்ஆன் இறங்கின லைலத்துல் கத்ர் கூட எங்களுக்கு ஹாலிடே இல்ல, லீவு இல்ல. குர்ஆன் இறங்கினா லைலத்துல் கத்ர்ல எங்களுக்கு விடுதலை இல்ல, லீவு இல்ல, ஹாலிடே இல்ல. ஆனா அவன் விளங்கி வச்சான், இந்த குர்ஆனே இறங்குவதற்கு காரணம் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் என்பதை அவன் விளங்கி என்ன செஞ்சுக்கிறான்? அந்த நாள விடுதலை தந்திருக்கிறான், எங்களுக்கு எல்லாருக்கும் லீவு தந்திருக்கிறான். ஆனா இன்றைக்கு இந்த லீவு தேவையில்லை, இதை ரத்து செய்யணும் என்று சொல்லி இன்னைக்கு இந்த மரீனா ரிஃபா என்ற பேசுகணும்னு சொன்னால் நான் கேட்கின்றேன், அபூ லஹபை விட கேடு கட்டவளா நீ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற நீ இந்த சிங்கள மக்களை விட கேடு கட்டவளா நீ? அபூ ஜஹலை விட கேடு கட்டவளா நீ? உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாசக்காரியங்களுக்கும் சொந்தக்காரியாக இருக்கக்கூடிய அத்தனை இருக்க வேண்டும். இறைவன் சொன்னான் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக பேசினால் நீ விபச்சாரத்தில் பிறந்தவன் என்று சொன்னாலே அந்த கூட்டத்தில் நீ இருக்கின்றையா என்று முதலில் உன்னை பரிசீலனை செய்து பார்த்துக்கொள். அல்லாஹ்வின் மீது நல்லடியார்களே, ஆதங்கத்தில் சொல்லுகின்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் பண்பையும் மக்களுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய உள்ளத்திலிருந்து கலட்டக்கூடியவர்கள் நிச்சயமாக சத்தியமாக அந்த பிறப்பில் தான் பிறந்திருப்பார்கள், அந்த பிறப்பில் தான் பிறந்திருப்பார்கள். இல்லை என்றால் ஒருபோதும் நல்ல ஒரு மோமின், நல்ல உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் பிறந்தவர்கள் இப்படியான வார்த்தைகளை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்த நினைக்க மாட்டார்கள். அன்றைக்கு ஆலமுல் அர்வாஹ்ல எல்லா மக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹை பார்த்த பொழுது சிலர்கள் கண்ணை பார்த்தார்கள், சிலர்கள் நெத்தியை பார்த்தார்கள், சிலர்கள் நெஞ்சை பார்த்தார்கள். அவர்கள் எல்லாம் நபிமார்களாக இறை நேசர்களாக மாறினார்கள். இந்த உலகத்தில் கேடு கெட்ட வஹாபிகள் பார்த்த இடம் அபத்த பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். அந்த இடத்துல நாசமா போனான், அந்த இடத்துல நாசமா போய்தான் இங்க வந்து இந்த அட்டூழியங்களை பண்ணி கொண்டிருக்கின்றான். எனவே இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன ஆமனூ பிஹி வ அஸ்ஸரூஹு வ நஸரூஹு வத்தபஉன் நூர் அல்லதி உன்ஸில மஅஹு உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இறைவன் சொல்லுகின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டு ஈமான் கொண்டதற்கு பின்னால வ அஸ்ஸரூ நீங்க அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும். முதல்ல நீங்க ஈமான் கொண்டுட்டீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணியம் செலுத்த நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு பின்னால வனசரூ அவர்களுக்கு நீங்க உதவி செய்யணும். அதுக்கு பிறகு வத்தபஉன் நூர் அல்லதி உன்ஸில மஅஹு உங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் இருக்குதே அதை பின்பற்றுங்க. ஆனா இன்றைக்கு முன்னுக்குள்ள ரெண்டையும் விட்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவியும் இல்ல, அவர்களுக்கு மரியாதையும் இல்ல. கேட்டா தீனுடைய வேலை, நாங்க ஹக்க சொல்லுறோம், தௌஹீதுடைய வாதி நாங்கதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் முன்னால் உள்ள இரண்டையும் விட்டு வெறுமனே 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 குர்ஆனை பின்பற்றுகின்றோம் என்ற சாட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய வழி நரகத்துக்கு செல்லக்கூடிய வழியாக இருந்து கொண்டிருக்கும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுப்ஹான மௌலூது இப்படி அழகான முறையிலே புகழ்ந்து வந்த இவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் அந்த நூரும் ஃபௌக நூரி அந்த இக்ஸரு வகாலி
அந்த எக்ஸரு வகாரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை பார்த்து, நீங்க பெருங்கொண்ட அருள் மலையாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் அருள் பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், நோய்களுக்கு மருந்தாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பார்த்து சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்களுக்கு மருந்தா? ஆம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உறுப்புகளிலிருந்து ஒவ்வொரு துளியும் மருந்தாகத்தான் இருக்கும், ஒவ்வொரு துளியும் அவர்கள் சிறப்புக்குரியவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏன்? சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் ஹிஜ்ரத்துக்கு சென்றார்கள். ஹிஜ்ரத்துக்கு சென்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஹிஜ்ரத்தின் பொழுது சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரை சுற்றி சுற்றி வருகின்றார்கள். சில சமயம் முன்னால வந்து நிக்கிறாங்க, சில சமயம் பின்னால வந்து நிக்கிறாங்க, சில சமயம் வலதால வந்து நிக்கிறாங்க, சில சமயம் இடதால வந்து நிக்கிறாங்க. இப்ப சுத்தி சுத்தி தான் வருகின்றார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அபூபக்கர் எதற்காக வேண்டி இப்படி சுத்தி சுத்தி எல்லாம் வாரீங்க, ஒரே பக்கத்துல வரலாமே என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சித்திக்குல் அக்பர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களின் பக்கம் எந்த பக்கத்திலிருந்து அம்பு வரும் என்று எனக்கு தெரியாது, எந்த பக்கத்திலிருந்து உங்களை தாக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஃபுல்லா எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன், நாலா புறத்தையும் கவர் பண்ணி கொண்டிருக்கின்றேன், எந்த பக்கத்தால வந்தாலும் எனக்கு படட்டும், அது யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு படக்கூடாது என்று சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். சொன்னால் அவர்கள் சௌர் குகைக்கு பக்கத்திலே வருகின்றார்கள். பக்கத்திலே வந்து பார்க்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இடத்தில் அன்னவர்களை முன்னால வைத்துவிட்டு சௌர் குகைக்குள் முதல்ல சொல்லுகின்றார்கள். ஏன் சொல்லுகிறாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது உள்ள வர போறாங்க. எங்க ரசூலுல்லாஹ் வருகின்றார்களோ அந்த இடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்திருந்தார்கள். அதனால்தான் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்தில் அவதரிக்க போகின்றார்கள் என்ற விஷயத்தை இறைவன் நமக்கு அறிவிக்கும் முகமாக பெருமானார் பிறக்கின்ற அந்த நாளையில் சுவர்க்கம் என்றாவே அழகா தான் இருக்கும். அதை அலங்காரப்படுத்தணுமா? சுவர்க்கம் என்றாவே அழகா தான் இருக்கும். அந்த சுவர்க்கத்தை அலங்கரித்தான் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா. அழகான சுவர்க்கத்தை அலங்கரித்தான் வல்ல நாயன் அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா. ஏன்? என்னுடைய ஹபீப் பிறக்க போகின்றான். அதனால தான் முன்னால பள்ளியில பார்த்தா லைட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன் போட்டிருக்கின்றோம்? அல்லாஹ் செய்த வேலை சுவர்க்கத்தை அலங்கரித்தான் இல்லையா? அப்ப இறைவன் செஞ்ச வேலையினாலதான் முன்னால ரோட்ல லைட் எல்லாம் போட்டு நாங்க அலங்கரிச்சு வச்சிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த வேலையை இந்த பள்ளிவாசல் மாத்திரமல்ல எல்லா பள்ளிவாசலும் செய்ய வேண்டும், உங்களுடைய வீடுகளிலும் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை நீங்கள் எப்படியெல்லாம் ஜொலித்து ஜொலித்து கொண்டாட முடியுமோ அப்படி நீங்க கொண்டாடிதான் ஆக வேண்டும். அதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. இறைவன் சொன்னான் குர்ஆனிலே, என்னுடைய ஃபضل ரஹ்மத் உங்களுக்கு வந்தால் நீங்க என்ன செய்யுங்கள்? ஃபல்யஃப்ரஹு, அவர்களை கொண்டு கொண்டாடி கொள்ளுங்கள், சந்தோஷப்படுங்க. இறைவன் சொன்ன கூற்று. அதனால தான் ரசூலுல்லாஹ்வுடைய மௌலூத் நாளில் ஊர்வலங்கள் வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாட்டத்தை மேலோங்கி நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சிலர்களுக்கு பர்த்டே, ரசூலுல்லாஹ்வுடைய பர்த்டே. என்ன பர்த்டே கொண்டாடுறாங்க? என்ன பர்த்டே கொண்டாடுறாங்க? பர்த்டே தானே கூடாது, இப்படி எல்லாம் கொண்டாடலாமா என்று சிலர்களுக்கு அதுல வேற ஒரு கேள்வி. இந்த பர்த்டே எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய பர்த்டே இருக்குது. இந்த பர்த்டே நானும் நீயும் கூத்தடிக்கிறதுக்காக வேண்டி செஞ்ச பர்த்டே அல்ல. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பர்த்டேயை கொண்டாடினான். யாருடைய பர்த்டேயை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்த்டே கொண்டாடினான். எப்படி சுவர்க்கத்தை அலங்கரிச்சு கொண்டாடினான் இல்லையா? அந்த மாதிரி கொண்டாடினான். நாங்க இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பர்த்டே எப்படி கொண்டாடுறோம்? என்ன பைலாடிச்சு கொண்டாடுறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரசூலுடைய பர்த்டே நாங்கள் கொண்டாடுகிறோம். குர்ஆனை ஓதுகின்றோம், அவருடைய சரிதையை சொல்லுகின்றோம், புகழ் மாலைகளை ஓதுகின்றோம், ஸலவாத்துக்களை ஓதுகின்றோம். ஊர்வலங்களிலே ரசூலுல்லாஹ்வுடைய புகழை பாதை பாதை ஊர் ஊர் நாடு நாடாக சென்று கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் என்னுடைய பர்த்டே கொண்டாடுறமாயா கொண்டாடுறேன்? என்னுடைய பர்த்டே கொண்டாடுறமாயா கொண்டாடி கொண்டிருக்கேன்? இல்லையே. அல்லாஹ் எப்படி கொண்டாடினானோ அதன் அடிப்படையில் கொண்டாடுறோம். என்னுடைய பர்த்டே கொண்டாடினா என்றால் நீ கொண்டாடு. உன்னுடைய பர்த்டே எப்படி கொண்டாடணும் தெரியுமா? ஒரு மிஸ்கின்களுக்கு சாப்பாட்டை எடுத்துக்கொடு, நான் வானம் என்று சொல்லல. அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய பர்த்டே கொண்டாடும் பொழுது
நீ ஒரு குர்ஆனை ஓதி மக்களுக்கு ஹதியா செய், இப்படி செய்தால் உன்னுடைய பர்த்டே கொண்டாட்டம் சரி என்று சொல்லுவோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பர்த்டே என்றும் இஸ்லாத்தில் பர்த்டேயை முற்றுமுழுதாக தடை செய்யவில்லை. பர்த்டேயை முற்றுமுழுதாக தடை செய்யவில்லை. அந்த நாளிலே நீங்கள் உங்களுக்காக வேண்டி சதகாக்களை செய்தால் அதை அங்கீகரிக்கின்றது. அந்த நாளையே நீங்கள் புதிய உடுப்புகளை உடுத்து மனமாக இருந்தால் அதையும் அங்கீகரிக்கின்றது. அந்த நாளையிலே நீங்கள் செய்த நல்ல வேலைகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் அதையும் அங்கீகரிக்கின்றது. அதைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய பர்த்டேயிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். புகழை சொல்லுகின்றோம், அவருடைய சிறப்பை சொல்லுகின்றோம், அவருடைய வர்ணனைகளை சொல்லுகின்றோம், வஸ்பகளை சொல்லுகின்றோம். இப்படி சொல்வதெல்லாம் அவர்களுடைய பர்த்டேயை அந்நிய கலாச்சாரங்கள் பின்பற்றுவது போல இந்த கேக் வெட்டி நாங்கள் கொண்டாடவில்லை. மக்களுக்கு வயிறு நிரம்ப சாப்பாடு கொடுத்து கொண்டாடுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய பர்த்டே இன்னும் சில தினங்கள்ல நாளைக்கு வெள்ளிக்கிழமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுடி காட்டுறதாக இருக்குது இங்க பள்ளிவாசல்ல. இதையும் சிலர்கள் கிண்டல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுடியா அதை பார்க்கிறதுக்கா? இது ஏதோ புத்தருடைய பள்ள காட்டுற மாதிரியா இருக்கு. இப்படி ஒரு கேள்வி. இது எங்களுடைய சிலர்கள் அவர்களுடைய அறிவனுடைய திறமை இல்லாததினால அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய திருமுடியை பற்றி இப்படி பேசினவன் நிச்சயமாக அவனுடைய மரணத்தின் பொழுது அவன் கலிமா இல்லாமல் தான் மௌத்தாகுவான். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடியை, அவர்களுடைய முபாரக்கான அந்த திருமுடியை நாங்கள் எந்த அளவு கண்ணியப்படுத்த வேண்டும். சரி, புத்தருடைய பல்ல வச்சு எல்லாருக்கும் காட்டுறாங்க இல்லையா? அந்த நேரத்தில் அந்த புத்தருடைய பல்ல பார்க்கிறதுக்கு எத்தனை மக்கள் எப்படியெல்லாம் அவர்கள் விழுந்து அங்க பல்லு இருக்கு இங்கிருந்தே கும்பிட்டு கொண்டு போவாங்க. அந்த அளவு கண்ணியம் அந்த மனிதர்கள் இப்படி கண்ணியப்படுத்துகின்றார்கள். ஆனால் மொத்தத்தில் சொல்லப்பட்டால் இந்த புத்தருடைய இந்த சிங்கள மதத்தவர்கள் ஒரு 10 நாடுகளும் இருக்காது உலகத்தில். இப்படியான ஒரு நிலைமையில் தான் இவருடைய அந்த மார்க்கம் இருக்கின்றது. ஆனால் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்துக்கே ரஹ்மத்தாக வந்தவர்கள், உலகமே போற்று போகின்றவர்கள், உலகத்தையே மாற்றி செய்தவர்கள். நாலா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டிலும் இஸ்லாமியன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையே இல்லை. எல்லா நாட்டிலும் இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருமுடி, அவர்களுடைய முபாரக்கான முடியை இந்த பள்ளிவாசலில் காட்டுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு நீ கொழும்புல இங்க இல்ல தலையை வளைச்சு கொண்டு வரணும். கொழும்பு எல்லையை தாண்டி இருக்கும் போது நீ தலையை வளைச்சு கொண்டு தான் வரணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுடியை பார்ப்பதற்கு. ஏதோ 10 நாடுகளில் இருக்கக்கூடிய சிங்கள மதத்தவர்களுடைய பல்லை, பௌத்தருடைய பல்லை பாட்டுவதற்கு போலில் இருக்கும் பொழுதே கும்பிட்டு கொண்டு போறாங்கன்னு சொன்னா உலகமே இரட்சகராக இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருமுடிக்காக வேண்டி நீங்கள் தலையை கொழும்புக்கு அப்பால் இருந்து நீங்கள் தாழ்த்தி கொண்டு வந்தாலும் போதாது 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 என்றுதான் சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஹிரா சௌர் குகைக்குள்ள அபூபக்கர் சித்திக் நாயகம் உள்ளே போகின்றார்கள். உள்ளே போய் ஃபுல்லா அலங்கரிக்கின்றார்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் வரப்போகின்றார்கள், தங்குவதற்கு இருக்க போகின்றார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உள்ளே போவதற்கு முன்னால் சித்திக் நாயகம் எல்லா அலங்காரத்தையும் செய்து பாம்பு பந்துகள் இருக்கின்றது. அந்த பாம்பு பந்துகள் ஒவ்வொன்றுக்கும் இடையில அவர்களுடைய ஆடையை பிச்சு அடைக்கின்றார்கள். அடைச்சதற்கு பின்னால ஒரு பந்துக்கு மட்டும் அவர்களுடைய ஆடை போதாமல் போகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வரவேற்கின்றார்கள். அவர்களை அழகான முறையில் வரவேற்கின்றார்கள். வரவேற்று உள்ளே இருந்து கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மடியிலே சாய்கின்றார்கள். களைப்பு தாங்க முடியவில்லை, மடியில சாய்கின்றார்கள். இப்படி மடியில சாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய மடியில் தன்னுடைய பெருவிரலோ பாம்பு பொந்தில். இப்படி ஒரு நிலைமை அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த பாம்பு பொந்துக்குள்ள இருந்த பாம்புக்கு சூஃபியாக்கள் ஒரு விளக்கம் சொல்லுவார்கள். அந்த பாம்பு ஏன் அபூபக்கர் நாயகத்துடைய காலை கடிச்சிச்சு? அந்த பாம்புக்கு தெரியாதா அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருடைய கூட்டாளி, உற்ற நண்பர் என்றது பாம்புக்கு தெரியாதா என்ற கேள்விக்கு சூஃபியாக்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். அந்த பாம்பு இன்று வந்த பாம்பு அல்ல, மாறாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய காலம் தட்டும் இருந்த பாம்பு. அந்த பாம்பு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னுடைய காலத்தில் தௌராத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ் மாலைகளை இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருந்தான். அந்த சொன்ன வார்த்தைகளை அந்த மக்கள் படிக்கும் பொழுது ஒரு நாள் இந்த பாம்பு கேட்டு விடுகின்றது. இந்த பாம்பு ஒரு நாள் கேட்டு விடுகின்றது. அந்த கேட்டதிலே பெருமானார் மீது முஹப்பத், அன்பு பேரிட்டு பாய்கின்றது பாம்புக்கு.
இன்றைக்கு மனுஷனுக்கு இல்லாம இருக்கின்றது. மனுஷனுக்கு இல்ல, ஆனா அன்று பாம்புக்கு அன்பு பேரிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது கொண்ட அன்பின் காரணமாக இறைவனிடத்தில் துஆ இறைஞ்சுகிறது. யா அல்லாஹ், இப்படி எல்லாம் புகழ்ந்து தௌராத்திலே சொன்னாயே, இந்த நாயகத்தை நான் பார்க்க வேண்டும் யா அல்லாஹ் என்று கேட்ட துஆவை இறைவன் கபூல் செய்தான். இறைவன் கபூல் செய்து இறைவன் சொன்னான், பாம்புக்கு வஹி அறிவித்தான். பாம்பே, நீ சென்று சௌர் குகையிலே நீ தங்கியிரு, ஒரு நாள் தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இங்கே வருவார்கள் என்பதை பாம்புக்கு உணர்த்தியதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த குகைக்குள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் அபூபக்கர் நாயகமோ காலை வைத்து அடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை வருட காலங்கள் ஏக்கம்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுக்கும் எத்தனை வருட காலங்கள் டிஃபரண்ட் இருக்கின்றது. இந்த நேரத்தில் இத்தனை காலங்கள் நான் தவம் இருந்து பார்க்க வேண்டும் என்று எந்த நபியை நான் காண வேண்டும் என்று இருந்தேனோ அந்த நபியோ உள்ளே வந்திருக்கின்றார். அவருடைய ஆரோக்கிய நண்பர் காலை வைத்து அழைத்துக் கொண்டிருக்கின்றார். என்னால் பார்க்க முடியவில்லையே என்று ஆதங்கத்திலே சித்திக்குல் அக்பர் நாயகத்துடைய காலை தீண்டுகின்றது. காலை தீண்டியதும் பாம்பு விஷம் ஏறுகின்றது. சித்திக்குல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பாம்பு விஷம் ஏறுகின்றது. ஏறு தன்னுடைய உயிர் பிறந்தாலும் பரவாயில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூக்கம் களையக்கூடாது என்று நினைத்தார்கள். தன்னுடைய உயிர் பிறந்தாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய தூக்கம் களையக்கூடாது என்று இருந்தவர்கள் தான் சஹாபா பெருமக்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பொறுத்து பார்க்கின்றார்கள். பெருமானார் அவர்கள் தன்னுடைய மடியில படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சித்திக்குல் அக்பர் நாயகத்துக்கு அறியாமலேயே கண்ணீர் விழுகின்றது. சித்திக் அக்பர் நாயகத்துக்கு அறியாமலேயே கண்ணீர் விழுகின்றது. விழுந்ததும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் விழித்து பார்க்கின்றார்கள். சித்திக் நாயகம் அவர்களே, என்னுடைய ஆரோக்கியம் நண்பரே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது சித்திக் நாயகம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பாம்பு பொந்து அடைச்சி காலை வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பாம்பு உள்ளிருந்து தீண்டுச்சு, என்னால பொறுக்க முடியவில்லை. நான் பொறுத்து பார்த்தேன். ஆனால் என்னுடைய கண்கள் சும்மா இருக்காமல் கண்ணீரை சொருகியது. இதை நாம் வேண்டும் என்று செய்யவில்லை யா ரசூலல்லாஹ். உங்களுடைய தூக்கத்தை நாம் வேண்டும் என்று கலைக்கவில்லை யா ரசூலல்லாஹ் என்று சித்திக்குல் அக்பர் நாயகம் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய உமிழ் நீரை எடுத்து வைக்கின்றார்கள். சித்திக்குல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த தீண்டிய இடத்துக்கு நோய் குணமடைகின்றது. அந்த எக்ஸிரும் வகாலி அந்த மிஸ்பாஹு சுதூரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்களுக்கெல்லாம் மருந்து, அவர்கள் ரஹ்மத்துடைய பொக்கிஷம் என்று பாடியது இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னது பொய்யா? உண்மையை தான் சொல்லி இருக்கின்றார்கள் என்பது எமக்கு தெளிவாக விளங்குகின்றது. அந்த மிஸ்பாஹ் சுதூரி, நபியே நாயகமே, நீங்க யார் தெரியுமா? எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இருளாக இருக்கும் பொழுது அந்த இருளுக்கு ஒளியூட்டியவர்கள் விளக்கு நீங்கள் தான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யா நபி பைத்திலே அந்த மிஸ்பாஹ் சுதூரி, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இருளடைந்து இருக்கும் பொழுது அந்த இருளுக்கு ஒளி விளக்கு நீங்கள் தான் என்று இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். யாருடைய வார்த்தையை? இறைவனுடைய வார்த்தையை தான் சொல்லுகின்றார்கள். இறைவன் தான் சொன்னான். ஷம்ஸ் என்பதும் இறைவன் தான் சொன்னான். பத்ர் என்பதும் இறைவன் தான் சொன்னான். மிஸ்பா என்பதும் இறைவன் தான் சொன்னான். யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு. பெருமானாருடைய பெயர்களில் ஒன்றுதான் சிராஜ் என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களில் ஒன்றுதான் சிராஜ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையிலே கூறும் பொழுது வதாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி வ சிராஜம் முனீரா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழி காட்டக்கூடியவர்களாகவும் மக்களை நல்ல பக்கத்தில் அழைக்கக்கூடியவர்களாகவும் ஒளி சிந்தும் மணி விளக்காக இருக்கின்றார்கள் என்று இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா சிராஜ் என்ற வார்த்தையை கொண்டு சொல்கின்றான். இந்த சிராஜ் என்றா ஒளி விளக்கு என்பதற்கும் ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து என்ன தெரியுமா? சூரியன் என்பதற்கும் சிராஜ் என்று தான் கருத்து இருக்கின்றது. அந்த சம்சுன் என்று சொன்னோமே,
யானபி பைத்துல அந்த ஷம்சுன், நீங்க சூரியன் என்பது அது இறைவன் சொன்ன வார்த்தையை வைத்துதான். இறைவன் சொன்னான் இல்லையா சிராஜ் என்று. சிராஜுக்கு இரண்டு கருத்து, ஒன்று மணி விளக்கு, ஒளி சிந்து மணி விளக்கு, இன்னொன்று சூரியன் என்ற கூடிய கருத்தும் அதில் இருக்கின்றது. எனவே இறைவன் சொன்னதை தான் சொல்லுகின்றார்கள். இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுப்ஹான மௌலூதிலே அழகான முறையிலே சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒளி, அன்னவர்களுடைய நூர் எந்த அளவு இருக்கின்றது என்று சொன்னால் அவர்களுடைய ஒவ்வொரு அங்கங்களும் ஒளி விளக்கு தான். எனக்கு பேர் தான் சிராஜ், ஆனா ஒளி கிடையாது. ரசூலுல்லாஹுடைய முழுக்க முழுக்க ஒளி, அவர்களுடைய வாழ்நாளே ஒளி. அதனாலதான் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய திருமுடி, முபாரக்கான முடியை கொண்டு வந்து வைத்தால் லைட் அடிச்சு வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த முடிக்கு நிழல் விழாது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு முபாரக்கான முடி இருக்குது, அதுக்கு நிழல் விழாது. ஏன்? ரசூலுல்லாஹுடைய ஒவ்வொரு அங்கமும் ஒளியாக இருக்கும் பொழுது ஒளிக்கு எங்கெங்க நிலம் விழுந்துச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையில நடந்து சென்றால் அவர்களுக்கு நிழல் விழாது என்பது பெருமானாருடைய மோஜிசாத்துக்களில் ஆகப்பெரிய ஒரு மோஜிசாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தால் அவர்களுக்கு ஒளி விழாது. தேவைப்பட்டால் அந்த ஒளியை இறைவன் மறைத்தும் வைத்திருக்கின்றான், தேவைப்பட்டால் அதை விழுத்து மக்களுக்கு காட்டியும் இருக்கின்றான். எந்த அளவு தெரியுமா? சித்திக் சையதுனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பிணவைகளை தட்டிக் கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத நேரம், அந்த நேரத்தில் ஊசி கீழே விழுகின்றது. இருளிலே அவர்களால் தேடி பிடிக்க முடியவில்லை, இருளிலே அவர்களால் தேடி பிடிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அந்த நேரத்துக்கு வருகை தருகின்றார்கள். ஆயிஷா நாயகி சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் வந்ததும் நான் அந்த ஊசை தேடி பிடித்துக் கொண்டேன், அந்த ஊசை நான் தேடிப்பிடித்துக் கொண்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை பற்றி சொல்லும் பொழுது இறைவன் தேவைப்பட்டால் மேலிருந்து ஒளிய கீழையும் விழ செய்வான். அவர்களுடைய ஒளிய மேல அடக்கியும் வச்சிருக்கிறான், தேவைப்பட்டா திறந்தும் விட்டு விடுவான். அது இறைவனுடைய நாட்டம். எப்படி பெருமானாருடைய அழகை மறைத்து வைத்தானோ இறைவன், அதே போன்று ஒவ்வொன்றையும் இறைவன் மறைத்து வைத்திருக்கின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அந்த அழகை ஒரு வட்டமாக படைத்தால் அதிலே அரைவாசியை கொடுத்ததாக சொல்கின்றோம். உலகமே சொல்லுகின்றது யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உலகத்தில் அழகான மனிதர். ஆனால் எங்களுடைய ஷேகுமார்கள் சொல்லித் தருகின்றார்கள், எங்களுக்கு பணம் போட்டு தருகின்றார்கள், அதபு கற்பித்து தருகின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னர்கள் அரைவாசி என்றால் முழுக்க அழகு என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் என்பதை சொல்லித் தருகின்றார்கள். அதற்கு உதாரணமாகத்தான் சொல்லிக் காட்டுகின்றார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அழகை யாரும் முழுசாக பார்த்தது கிடையாது, அவருடைய அழகை யாரும் முழுசாக பார்த்தது கிடையாது. அப்படி பார்த்தார்களே ஆனால் இறைவன் அவர்களுடைய அழகை 70,000 திரைகளுக்கு அப்பால் 70,000 திரைகளை கொண்டு மூடி வச்சிருக்கின்றான். அவர்களுடைய அழகை அதில் ஒரு திரையை கூட இறைவன் அகற்றினான் சொன்னால், அந்த திரையை அகற்றி நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த பெண்மணிகள் கையை தாம் வெட்டி கொண்டார்கள். ரசூலுல்லாஹுடைய அழகை பார்த்தார்களே ஆனால் களத்தை அறுத்துக் கொண்டிருப்பார்கள் சொல்லுகின்றார்கள். எப்படிப்பட்ட அழகு இருக்கும்? அது போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறும் அப்படித்தான் இருக்கின்றது. அவர்களுடைய நூரை இறைவன் மறைத்து வைத்திருக்கின்றான். எங்களுக்கு அந்த நூறு தான் நேர்வழி. அவர்களை தாம் பின்பற்ற வேண்டும், அவர்களின் மீது தாம் முஹப்பத்தை வைக்க வேண்டும். அமல் இரண்டாவது. முதலாவது ரசூலுல்லாஹ்வுக்கு மரியாதை. அந்த மரியாதை இல்லையா உனக்கு ஈமான் இல்லை. பெருமானாருக்கு கொடுக்காத மரியாதையினால் உனக்கு ஈமான் கிடையாது. பெருமானாரை தூசணித்தியா நீ முர்தத். இறைவன் சொன்னான், லா தல்பா ஸ்வாத்துக்கும் ஃபௌக ஸௌத்தி நபி வலா தஜஹரு பில் கௌலி கஜஹரி பாலிக்கும் அலா. அந்த சூரத்திலே இறைவன் சொன்னான் இல்லையா, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் அகௌரவமாக பேசினீர்களே ஆனால் உங்களுடைய அமல் அழிந்து விடும் என்று. உங்களுடைய அமல் அழியறது எப்ப தெரியுமா? அந்த தஹபத் அமாலுக்கும் உங்களுடைய அமல் அழியறன்னு சொன்னா நீ முர்தத் ஆகினா தான் அழிவா. முர்தத் மதத்து மாறினா காஃபிரா போனாதான் நீ அழிவாய் என்று சொன்னா, இன்றைக்கு ரேடியோக்களிலும் பேப்பர்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அகௌரவப்படுத்தி பேசக்கூடியவர்கள் நிச்சயமாக திரும்ப கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வர வேண்டும். அவர்கள் முர்தத் ஆகிவிட்டார்கள் என்பதை தான் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. எனவே இந்த மீலாதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை அதிகம் உயர்த்தக்கூடியவர்களாகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை எங்களுடைய உள்ளத்திலே சுமந்தவர்களாகவும் யார் யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
நமக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கக்கூடியவர்களும் வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தில் பெருமானாருடைய அன்பை, பாசத்தை, நேசத்தை தந்தருள்வாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபை அடிக்கடி சென்று தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அந்த மதீனத்து நகரிலே விழுந்து யா அல்லாஹ் பெருமானாருடைய காலடியிலே வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வங்கி சொத்தையே, எங்களுடைய கோத்திரத்தையே எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு வைத்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய தூய கொள்கையிலே ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போட்டை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான மௌலிதுடைய முதல் அடிக்கை இவ்வளவு விளக்கங்கள் இருக்கிறது என்று சொன்னால், இதை நான் சொன்னதற்கு இவ்வளவு சொன்னால் என்னுடைய மூத்த உலமாக்கள் சொல்லியிருந்தால் இன்னும் அவர் கணக்கு எடுத்திருப்பாங்க. யானபி பயத்துல 4 அடி கூட முடியல, இதற்கே இவ்வளவு விளக்கம் இருக்கு. இதையே வேறாக்கள் சொல்வதாக இருந்தால் உங்களுக்கு இதையும் இன்னும் அவர் கணக்கில் சொல்லலாம். இப்படிப்பட்ட கிதாபியா குறை கூறுறது சிந்தித்து பார்க்க வேண்டும். சுப்ஹான மௌலூது இயற்றியவர்கள் இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படிப்பட்ட மகான் என்பதை உணர்ந்திருந்தால் இந்த சுப்ஹான மௌலூதை யாரும் அட்டாக் பண்ண மாட்டார்கள். எனவே இதற்குரிய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்களில் தருவார்கள். வல்ல நாயன் எங்களுக்கு கிடைக்க செய்வாராக. யா அல்லாஹ், எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு லிகாவை பார்த்தவர்களாக நாவிலே கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவதாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா ஹஸ்ரத் அவர்களே, உண்மையிலேயே மிக்க சிறப்பான முறையில் உயிரிலும் மேலான கண்மணி ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறப்பான ஒரு உரையை செய்மடுத்தோம். அதே போல இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாள்களிலும் சிறப்பான